உள்ளபடியே விஜய்க்கு மனிதாபிமானம் இருந்ததுன்னா 41 பேர் செத்து போனாங்க. 2 குடும்பங்களை அவர் விட்டுறாரு. ஏன்னா அந்த 2 குடும்பங்களின் சார்பா அவங்க பேர்ல இவங்க வந்துட்டு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டாங்க இல்லையா, வழக்கு போட்டாங்க இல்லையா. அவங்க 2 பேரும் சொன்னாங்க எங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தமே இல்லைங்க, எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னாங்க. அந்த 2 குடும்பங்களுக்கும் குறிப்பாத்து என்ன பண்றாங்க, அந்த 20 லட்சத்தை அனுப்பவே இல்லை. அந்த பன்னீர்செல்வம் அப்படின்றவர் அவருக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லை. அந்த 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 அவருடைய மனைவி தான் சொன்னாங்க, என் பிள்ளைய அவர் பார்த்து 7 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கொடுக்கல. அதே மாதிரி செல்வராஜன் ஒருத்தர், அவருக்கும் கொடுக்கல. ஏன்னா அவங்க 2 பேருமே அந்த பெட்டிஷன் போட்டது நாங்கள் இல்லைன்னு அந்த உண்மையை சொல்லிட்டாங்க. அவங்க கிட்ட பணமும் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடக்கூடிய வகைத்தொகையெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க உண்மையை சொன்னாங்க, அவ்வளவுதான். உடனே அவங்க 2 பேருக்கும் பணம் கிடையாது. இது என்ன விதமான அணுகுமுறை விஜய் அவர்களே? நீங்க அவங்க கிட்ட சொல்லிட்டாவது அந்த வேலையை செஞ்சிருக்கணும். உங்க சார்பா நாங்க போடுறோமா, யாரும் கேட்டாங்கன்னா ஆமான்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். எதுவுமே சொல்லாத அவங்க கிட்ட வேற என்னையோ சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு போய் வழக்க போட்டுவிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கேட்டவொடனே அவங்க இல்லைன்ட்டாங்க. அவ்வளவுதானே.